குன்னூரில் அணையில் போதுமான தண்ணீர் இருப்பு இருந்தும் நகராட்சி முறையாக தண்ணீரை விநியோகம் செய்யப்படாததால் தண்ணீர் விலை கொடுத்து வாங்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு போதிய பருவமழை பெய்த காரணத்தினால் அனைத்து அணைகளிலும் நீர் இருப்பு உள்ளது. இந்த நிலையில் குன்னூர் பகுதிகளுக்கு 30 வார்டுகளுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் ரேலியா அணையிலிருந்து தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த அணை தற்போது முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வீணாக வெளியேறி செல்கிறது. ஆனால் குன்னூரில் உள்ள பகுதிகளுக்கு முறையாக தண்ணீர் விநியோகம் செய்வதில்லை என்றும் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் நகராட்சி மேற்கொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் ரேலி காம்பவுண்ட் பகுதியில் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு 12 நாட்கள் கடந்தும் தண்ணீர் முறையாக வழங்குவதில்லை எனவும் இதனால் 1000 லிட்டர் தண்ணீரை 1200 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும், எனவே போர்க்கால அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரயில்வே காம்பவுண்டில் இருக்க சமுதாய கூட பக்கத்தில் இருக்கோம். எங்களுக்கு தண்ணி வந்துட்டு 7 நாள் ஆச்சு. நாங்கள் இனி தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணிக்கு பைசா கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இப்போ வந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நாங்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சமுதாய கூட பக்கத்தில் ரயில் காம்பவுண்டில் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு 10 நாள் தண்ணி வர்றதில்லை. நாங்களும் தண்ணியில் ரொம்ப அவதிப்பட்டுருக்குறோம். ஆனால் வண்டி தண்ணி வாங்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தண்ணி வர்ற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். டெய்லி வர மாதிரி.